Hi everyone, this is Julia. In family counseling, there are two ways of thinking. Thinking in line, thinking in circle. One creates fight, the other one fixes them. Let's see how with a family role play. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பதான் வரியா ஜுவேரியா? வெளில போன நீனு? என்னத்தா வேலை இருந்துச்சுதா. என்ன வேலை இருந்துச்சு? டைம் என்ன ஆகுது? 10:30 ஆகுது. 10:30 வரைக்கும் என்ன வேலை உனக்கு? அத்தா வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. என்ன வேலை ஜுவேரியா? 10:30 வரைக்கும் நைட்டு 10:10 வரைக்கும் உனக்கு என்ன? ஜுவேரியா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். போனை தூக்கி போடு ஜுவேரியா. அந்த போன் சொல்லிட்டு போன்லயே கிடக்காத ஜுவேரியா. போன்லயும் வேலை தான். டென்ஷன் ஆகுது நீ பண்றது வந்து பயங்கர மண்டை உளைச்சலா இருக்கு ஜுவேரியா. ஒவ்வொரு கத்துறா எதுக்கு கத்துறோம் வெட்டி தரமா கத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ பண்றதெல்லாம் அப்படி இருக்கு ஜுவேரியா. ஒன்னால எனக்கு பயங்கர மன உளைச்சலா இருக்கு ஜுவேரியா. என்னால என்னத்தா உங்களுக்கு? ஆமா என்ன நீ பட்டுக்கு ஒரு நீ பட்டுக்கு போற நீ பட்டுக்கு செல்ல நோண்டிட்டு இருக்க. என்னதான் பண்ற வேலை நீனு? என்னதான் நீ வந்து வச்சிட்டு இருக்க? உன்னாலதான் பிரச்சனையா இருக்கு. ரெண்டு பேரால கத்திட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும். நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க எப்ப பாரு? நீ பண்றது ஓவரா பண்ணிட்டு ஜுவேரியா. நீ முதல்ல புரிஞ்சு ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் நானு. நீ பண்றது ஓவர். நல்லா சொன்னா அது போல நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க. உங்க நாள் தான் நான் லேட்டாவே வரேன். என்னால எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கத்துறா எதுக்கு கத்துறேன் ஏன் கத்துறேன்? சும்மாவா கத்துறேன்? வெட்டி தரத்துக்காக கத்துறேன். அத முதல்ல புரிஞ்சுக்க. என்னையே ப்ளேம் பண்ணாதீங்க தா எப்ப பாரு. So in this role play, one person is blamed. You are the problem mindset. Result, more arguments, less understanding. ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துறேன்னா அவ்வளவு டென்ஷன் பாத்திமா. எனக்கு கடையிலயும் அவ்வளவு ப்ரெஷர்ல தான் நான் வந்துட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்ற ஜுவேரியா? இங்கவாமா. என்னதா? இங்க வா உட்காரு. என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு முதல்ல. என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை தான் இங்க இருக்கவே. எப்ப பாரு என்னதான் தான் கத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் சரி அம்மாவும் சரி யோசிக்கிறீங்களா? எப்ப பாரு நான் தான் உங்களுக்கும் நான் தான் பிரச்சனையா இருக்கேன், அம்மாவுக்கும் நான் தான் பிரச்சனையா இருக்கேன், எல்லாருக்கும் நான் தான் பிரச்சனையா இருக்கேன்னு தான் நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து அப்படி பிரச்சனையா இருந்தா ஏன் என்ன தேடுறீங்க? நான் அப்ப வெளியே இருந்திருக்கேன்ல நானு. நீ லேட்டா வர்றதுக்கும் மொபைல் பாக்குறதுக்கும் தான் நான் சத்தம் போடுறேன் ஒழிஞ்சு நானும் பல மன உளைச்சல் இருக்கேன். கடையில வந்த இது நானும் அதை வெளியே இதுல இது பண்றேன். நீ கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா? உன்னோட டைமிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாக்க நல்லா இருக்கும்ல. அதனால தான் நானும் சத்தம் போடுற மாதிரி ஆகுது. நானும் இந்த அளவுக்கு கத்திரிக்க கூடாது தான். எனக்கும் கடையில உள்ள ப்ரெஷரு டென்ஷனு அதுக்கு தகுந்த மாதிரி நீ நான் லேட்டா வந்த தொட்டு எனக்கு மைண்ட்ல தான் ஆயிடுச்சு. சாரி, இதுக்கு கரெக்டா கொஞ்சம் இது பண்ணிக்க. ஓகேயா? அத்தா இப்படி பேசுறதுனால நான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். இனிமே அமைதியா பேசி இருந்திருக்கலாம். அவனை புரிஞ்சிக்காம நடந்துட்டேன். நானும் அவசரப்பட்டு பேசிட்டேன். என்னாலதானே நானுமே இந்த மாதிரி லேட்டா வந்திருக்க கூடாது. யாருமே இருந்தாலும் நான் வந்து கரெக்டா பண்ணியிருந்திருக்கணும். நீங்க பேசுறப்பயும் நானும் போன் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் திமிராவே தான் பண்ணிட்டேன் நானுமே. அதனால நீங்களும் கத்து வைக்கீங்க போல. சோ இனிமே நான் கரெக்டா இருக்கேன். இனிமே நான் ஒழுங்கா. சரி சரி ஓகே. நானும் அதுக்குள்ள கரெக்டா இருக்கேன். ஓகே நல்லது பாருங்க. நாங்க அந்த மாதிரி இருப்போங்க. ஓகேமா? Okay. So now there is no blaming happened there. Everyone's reaction affect the other. It's a cycle, not a single mistake. So finally, in family counseling, circular thinking works better. Because it builds understanding, not ego clashes. And when families stop blaming and start noticing patterns, problem reduces naturally. So, small change in response, big change in relationship. Thank you. Wait. Don't miss the bloopers. அஸ்ஸலாமு அலைக்கும். நானே சிரிச்சிட்டு இருந்தா சாரி தான். சரி. இதா அதனால தான் சிரிப்பா என் மூஞ்ச பார்த்து. அத்தா அதுவே கத்துறதால தான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். வெளில விட்டு தான் வரியா? கேக்குறேன் நானு. அவன் சிரிக்கியா? உன்னாலதான் பிரச்சனையா இருக்கு. உட்கார்ந்து சொல்லணும். எப்படி நீ கேமரால தெரியுவ? உன்னாலதான் பிரச்சனையா இருக்குது. என்ன வளர்த்து வச்சிருக்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அத நடிக்காதீங்க. அத முடிஞ்சிருச்சு. என்ன எழுதிருக்காரு? சும்மா கிறுக்கி வச்சிருக்காரு. எல்லாரும் பாருங்க.